கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அம்மாபாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை திருப்பூர் எம்பி சுப்பராயன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது, பவானி ஆற்றின் குறுக்கே அம்மாபாளையம் பகுதியில் தடுப்பணை கட்டுவதால் அதிக அளவு மழை பொழியும் பொழுது கிராமத்திற்குள் வெள்ளம் வரும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த தடுப்பணையை ஆற்றை கடக்கும் பாலமாக மாற்றம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும், மத்திய அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மிக மோசமாக உள்ளதெனவும், கொரோனா தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிப்பதில் காலதாமதம் செய்ததே அதிக அளவில் தொற்று ஏற்பட காரணம் என்றும், கொரோனா பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மறைக்கப்படுவதாகவும், தற்பொழுது தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என கூறுவது மத்திய கையாளாகாத போக்கை காண்பிக்கிறது. எனவே இந்த நாட்டை வழிநடத்த மோடி அரசு தகுதியற்றது. தற்பொழுது கொரோனா தடுப்பு மருந்தில் தனியார் 50%, அரசுக்கு 50% என மக்களை கூறு போட்டு விற்கின்றனர் என்று தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசியை 50% மாநில அரசிற்கும் பொது மார்க்கெட்டிலும் இஷ்டத்திற்கு விற்றுக்கொள்ளலாம், என்ன விலைக்கு வேண்டுமானாலும் விற்கலாம் என்று அனுமதித்திருப்பதே அதீதமான மக்களை வேட்டையாட லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. எனவே மத்திய அரசாங்கம் ஒரு வருட காலம் தூங்கிக் கொண்டிருந்தது. நோய் தொற்றிற்கு உரிய மருந்து தயாரிப்பதிலும் ஸ்டாக் வைப்பதிலும் அக்கறை செலுத்தவில்லை. முன் தயாரிப்பு நடவடிக்கைகளிலும் அக்கறை செலுத்தவில்லை. முற்றி பழுத்ததற்கு பின்னர் எல்லா பக்கமும் இந்த நோய் பரவுகிற போது மக்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், மக்களை குற்றவாளியாக்குகிறார்கள். மாநில அரசாங்கம்தான் இனிமேல் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கையை கழுவிக் கொள்ளுகிறார்கள் என்றால் இந்த மோடி சர்க்கார் எதற்கு நாட்டை ஆள வேண்டும்? இந்த நோய் தொற்றை இவர்கள் சந்தித்த அணுகுமுறை இவர்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது. எனவே மத்திய அரசே ஆளுகிற தார்மீக தகுதியை இழந்துவிட்டது. வெளியேறுவதுதான் ஜனநாயக ரீதியான நாணயம். போய் எல்லா ஆர்த்தையும் கேட்குறாங்க, ஆனால் இதுக்குண்டான விடைய எப்பவுமே என்ன இல்லைங்க. தடுப்பணை இப்போ கட்டுறங்கிறாங்க, ஆனால் தடுப்பணை கட்டி எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. ஊருக்குள்ளே தண்ணி பெய்யுங்க, இன்னும் தண்ணி வந்தால் எங்களுக்கு ஏதோ பாதிப்பு தான் ஆகுதுங்க. அது மாதிரி எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத எங்களுக்கு ஏதோ ஒரு பாலமாக போட்டு கொடுத்தா ரொம்ப சௌகரியம். உங்கள் பேர்? என் பேர் அர்ஜுன்.